நம்ம பலமுறை இங்கே இதே ஸ்டேட் டிவியில் பேசியிருக்கோம், லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்பொழுது ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். ஆனால் நமக்கு ரெண்டு விதமான அதிர்ச்சி. என்னென்னா, சாதாரணமாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் இந்த திமுக எதுவும் விமர்சிப்பதில்லை. ஆனால் அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்திலேயே ஒரு ரிப்போர்ட்டர், அவர் தன்னெழுச்சியாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, இது சம்பந்தமாக தகவல் வேணும்னு ஆர்டிஐயில் போட்டிருக்காரு. அந்த ஆர்டிஐயுடைய தகவல் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னென்னா, கடந்த 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ திமுகவுடைய 3 ஆண்டுகள், அதிமுகவுடைய ஆட்சி. இந்த 4 ஆண்டுகளில் 240 கொலைகள் நடந்திருக்கிறது. எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நடந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க, நெல்லை மாநகரில் மட்டும் 58 கொலைகள், நெல்லை மாவட்டம் புறநகரில் 182 கொலைகள் நடந்திருக்கிறது. இதில் ஆணவ கொலை அப்படின்னு பார்த்தா 1 தான். ஸோ அந்த ஜாதியை இந்த ஆணவ கொலைன்னு சொல்கிறதுல அது 1 தான் நடந்திருக்கு. ஆனால் முன்விரோத கொலைகள் 45, சாதிய கொலைகள் 16 நடந்திருக்கிறது. இதில் மாநகரில் 92 பேரும், புறநகர் பகுதியில் 243 பேரும், 335 பேர் மீது குண்டர் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிற தகவல் அவருக்கு ஆர்டிஐயில் கிடச்சிருக்கு. அவர் அந்த ஆர்டிஐ கேட்டவர் பேர் மருது பாண்டி. 240 கொலைகள். இது சம்பந்தமாக பெரிய அளவில் ஊடகங்கள் விவாதம் நடக்கலை. இப்போது வரைக்கும் 5th ஃபேஸில் 4th ஃபேஸில் மோடி ஜெயிப்பாராங்கிற விவாதம் தான் போயிட்டுருக்கே தவிர, அடுத்தடுத்து வரக்கூடிய பல தகவல்கள் ஏற்கனவே டிவிஎஸ்சியில் பார்க்குறோம். இங்கே கேஸ் எதுவுமே ஃபைல் ஆகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதுவும் நேற்று நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் பேசணும். இப்பொழுது கொலைகள், இவ்வளவு கொலை நடந்திருக்குது. ஆனால் இதுதான் செயல்படக்கூடிய அரசு அப்படின்னு ஸ்டாலின் மாறுதட்டுகிறார். இதை எப்படி பார்க்குறது சார்? செயல்படக்கூடிய அரசு இருக்கிறதுனால தான் சார் 242 கொலை நடந்திருக்கு. நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கீங்க, அதுக்கு பேர் செயல்படக்கூடிய அரசு. சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் கொலைகாரர்களை உள்ள தூக்கி போடணும், 887 பேரும் நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏன் இவ்வளவு கொலைகள் நடந்தது? பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடியில் ஒன்றும் குறையா நடக்கல. பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடியிலையும் அதிகமான கொலைகள் நடந்திருக்கிறது. பொதுவாங்க இந்த தென் மாவட்டங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்கி இருக்கிறார்கள். என்ன கெட்ட பேர்னா, சாதிய வன்முறையினால ரொம்ப அதிகமாக இருக்கிறது தென் மாவட்டங்கள். சினிமா படம் எடுத்தாலே திருநெல்வேலி அப்படின்னு ஒரு தலைப்பு வைப்பார். அப்புறம் மதுரையை சுற்றி வச்சு ஏதாவது ஒரு ஜாதிய வன்முறை படங்கள் வரும். அப்புறம் தேவர்மாங்க, அப்புறம் வேறு ஏதாவது சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் இருக்கிற தொழில் அமைப்புகள் இதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. ஏனென்றால் இதன் காரணமாகவே அந்த மாவட்டங்களில் முதலீடுகள் போவதில்லை. ஏன் முதலீடுகள் ஏன் கொங்கு மாவட்டத்துக்கு போகுது, கொங்கு ஏரியாவுக்கு போகிறது, ஏன் தென் மாவட்டங்களுக்கு போகலை அப்படின்னு கேட்டால், தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டு வருகிறது. ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது, ஆனால் அங்கே முதலீடு இல்லை. ஏனென்றால் அந்த மொத்த மக்களும் அந்த ஜாதியை வைத்து தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். இப்போ அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. தென் மாவட்டத்தில் இருக்கிற வரைக்கும் மிஷினரி எங்கேயும் இல்லை சார். அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தால் தான் சார் மிஷினரிக்கு உள்ளே போக முடியும். அப்போ எந்த கொலை நீங்கள் எடுத்து கொடுத்தாலும், ஜாதிய வன்முறைன்னு எடுத்து பார்த்தாலும், அதற்கு பின்னால் எங்கேயோ ஒரு மிஷினரியினுடைய சதி இருப்பதாக ஒரு சின்ன விரல் புகைப்படாகிறது. அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ என்னன்னா, அதை பற்றின விசாரணையை காவல்துறை நிறுத்தி விடுகிறது. அப்போ தான் அவங்கள கன்வெர்ட் பண்ண முடியும், அப்போ தான் ஏதாவது பண்ண முடியும், ஜாதின்னு சொல்ல முடியும், ஜாதியின் பேரால் ஓட்டு கேட்க முடியும். இது தென் மாவட்டங்களில் ரொம்ப மோசமாக இருக்குது. ரெண்டாவது, இந்த கொலைங்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, இதை தூண்டிவிடக்கூடியவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ பிரபலமான கொலை என்ன? திருநெல்வேலி மாவட்டத்துடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஒருத்தர் கொலை செய்யப்படுகிறார். இன்னும் அது கொலையா, தற்கொலையா, என்னென்னலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க?
இப்போது கடைசியாக அது தற்கொலை அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்குங்க. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் அரசியல்வாதி இப்போ அப்பாவு இருக்கிறாரு, திரவியம் இருக்கிறாரு, ரூபி மனோகன் இருக்கிறாரு. இது எல்லாம் நீங்கள் பார்த்தா இதனுடைய ரோல் என்னன்னு நீங்களே இந்த பேர்களை சொன்னாலே உங்களுக்கு மனோ தங்கராஜ் இருக்கிறாரு. இந்த பேர் சொன்னால் தரம் விளங்குங்கிற மாதிரி இந்த பேரை சொன்னாலே யார் இருக்கான்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப இவர்கள் இருக்கிற இடத்துல இவர்கள் தான் அப்போ தென் மாவட்டத்தில் அதிகமான கொலை என்றால் அப்பாவுக்கு பொறுப்பு கிடையாதா? ரூபி மனோருக்கு பொறுப்பு கிடையாதா? மனோ தங்கராஜுக்கு பொறுப்பு கிடையாதா? இந்த குமரி அனந்தனுடைய பேரன் இருக்காரு, அவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கிடையாதா? அப்போ இவர்களும் இந்த அண்ட்ரஸ்டுக்கு ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன். அரசியல் தூண்டுதல் இல்லாமல், அதாவது ஜாதியில சண்டை போடுறான் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆளும் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இது முதல் கேள்வி. இவர்கள காவல்துறையில தலையீடு இருக்கிறதா இல்லையா? யார் சொல்லுவா? காவல்துறையினுடைய தலையீடு இருக்கிறதா நான் சொல்றேன். அப்போ அது எதுவுமே கண்டுகொள்ளப்படவில்லை. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், அந்த மாவட்டங்களை பற்றிய தவறான கற்பிதங்கள் அதிகமாக சொல்லப்படுகிறது. அப்போ என்ன ஆகுது? அவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லும் போது அவங்க அப்படியாக மாறுகிறார்கள். இதில் இன்னொரு இது ஒரு சைக்காலஜியும் இருக்கிறது. நான் இந்த ஊருக்காரன்டா அப்படிங்கிற ஒரு இது வருகிறது. இது ஒரு சைக்காலஜிக்கல் இது வருகிறது. அந்த ஊரில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிளர்ச்சி, கூடங்குளம் கிளர்ச்சி ஒரு 2 வருஷத்துக்கு நடந்திருக்கும். ஒரு ஊரையே மூடி போட்டு யாரும் போக முடியாமல் அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. அந்த ஏரியாவில் நிறைய நோ கோ சூன்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த ஏரியாவில் தான் ஒரு கன்வர்ஷன் நடந்தது. நீங்கள் 80s எடுத்து பார்த்தா மீனாட்சிபுரம் கன்வர்ஷன் நடந்தது. மீனாட்சிபுரம் கன்வர்ஷனுக்கு பின்னால் என்ன இருந்தது? ஜாதி தான் இருந்தது. வேற எங்கேயும் இவ்வளோ பெரிய கன்வர்ஷன் இல்லை. ராமநாதபுரத்தில் கன்வர்ஷன் நிறைய இருந்தது. அதுக்கு பின்னால் என்ன இருந்தது? ஜாதி தான் இருந்தது. ஸோ கன்வர்ஷன் எங்கே இருக்கிறதோ அங்கே ஜாதிகள் உயிரோடு இருக்கிறது. ஜாதிகள் எங்கே உயிரோடு இருக்கிறதோ அங்கே வன்முறை அதிகமாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயமாக நாம் தெரிந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி ஸ்ரீடிவி நேயர்களுக்கு இந்த தென் மாவட்டத்தை பற்றி ஒரு பார்வை வர வேண்டும்ங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். சினிமாவில் எடுத்தால் கூட ஒரு பாரதி ராஜாவோ மற்றவங்களோ எடுத்தால் அந்த தென் மாவட்டத்தை அப்படித்தான் காமிப்பாங்க. இதுக்காகவே அவர்களை எதிர்த்து மதுரையில் எனக்கு ஞாபகம் இருக்குது, மதுரையினுடைய அந்த மடிஷியா பீப்புள் ஒரு அப்பீலை கொடுத்துருந்தாங்க, நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த புதிய தலைமையினுடைய செய்தியாளர் அவர் நான் பாராட்டுறேன். ஆனால் அவர் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்திருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? 3 வருஷமா நான் கேட்டானா திமுககாரன் என்னை தூக்கி உள்ளே போட்டுருவான்னு பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆளுங்கட்சி திமுக அவருக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவர் எடுத்த தலைகளை தொங்க விட்டு நீ யாத கட்சி அதுன்னா ஆக்கியிருப்பான். ஏன்னா அதாவது அந்த கட்சியினுடைய அந்த ஓனர், டிவியினுடைய ஓனர் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த டிவி எந்த கட்சிக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதில் இருக்கிற ஆங்கர்லாம் எவ்வளவு கொடுமையான திமுக ஜால்டாக்காரன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த நிறுவனத்தினாலே அது கட்டுப்படுத்த முடியலங்கிறதும் பல இடங்களில் சொல்லப்பட்டு வருகிறது. நிறுவனம் அதாவது அவங்களால எடுக்க முடியல, எடுத்தா திருப்பி அவங்களுக்கு திரட்டணி வருது. சார் அன்னைக்கு அங்கே இருக்கிற மெயின் ஆங்கர் எனக்கு சொல்லப்பட்டது ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த இம்ப்ளான்ட் பீப்புள் அப்படிப்பட்ட அந்த ஆங்கர் அப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல ஒரு ரிப்போர்ட்டர் தைரியமா ஆகையினாலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு, 3 வருஷம்னு கேட்காம 4 வருஷம்னு கேட்டார். ஏன்னா 1 வருஷம் ஏடிஎம்கே இல்லையா, ஏடிஎம்கே பீரியடையும் சேர்த்து சொல்லலாம். ஆனால் இந்த ஃபிகர்ஸ் இருக்கு, இது தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே இருக்காது நான் நம்புறேன். ஆனால் பார்க்கணும். இப்போ இது வந்ததுனால இதே புதிய தலைமுறைக்கு எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் நியாயமான முறையில் உங்கள் ரிப்போர்ட்டர்ஸை வச்சு எல்லா மாவட்டத்துலையும் இதே மாதிரி ஒரு ஆர்டிஐ போட சொல்லுங்கள். ஆர்டிஐ போட்டால் தமிழ்நாடு முழுக்க எத்தனை கொலைகள் வந்திருக்கு? ஒரு மாவட்டத்தில் இவ்வளோ வந்ததுன்னா 38 மாவட்டத்தில் என்ன நடந்திருக்கும்? அப்போ நீங்கள் தானே இந்த ஆட்சியை தாக்குப்படி எல்லாம் அது பிடிச்சி இதை பிடிச்சி இதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக. சார் நாங்குநேரி இருக்கு சார், நாங்குநேரில் இந்த சிறார் தானே சார் வெட்டினாங்க.
அந்த குழந்தை இன்னைக்கு நல்லா படிச்சு மார்க் வாங்கினதா இல்லையா? இப்போ இதுல என்ன சொல்றாங்க, ஜுவனைல் அரெஸ்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட 48 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கொலை சம்பவம். 48 240 கொலையில 48 ஜுவனைல். நீங்க நாங்குநேரில் நடந்தது என்ன? அது பள்ளிக்கூடத்து மாணவர்கள் தானே. நல்ல வேலை தாக்கப்பட்ட மாணவன் இன்னைக்கு நல்லபடியா மார்க் வாங்கியிருக்காங்கிறது வேற விஷயம். அப்போ இது யார் ஆட்சியில் நடந்தது? திமுக ஆட்சியில் தான் நடந்தது. அதனால திமுகவும் ஜாதி அரசியலும் பிரிக்க முடியாதது. திமுகவும் ஆட்சியாளருடைய வன்முறையும் பிரிக்க முடியாதது. அதனால இதையெல்லாம் ஏதோ ஒரு கொலை என்று சொல்ல முடியும். இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு விஷயம் நடந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தோட இதே மாதிரி எண்ணற்ற கொலைகள் அப்படின்னு வந்தபோது அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி என்ன சொல்லுகிறார், நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, இது எல்லாத்துக்குமே ட்ரக்கு காரணம் இல்லை, ட்ரக்குனால தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகமான கொலைகள் நடந்தது அப்படின்னு எல்லா பத்திரிகையும் எழுத போய் ஒன்று அவர் சொல்ல, டக்கு மட்டும் இல்லை, இதில் ஜாதிய கொலைகள் என்ன தெரியுமா, குடும்ப கொலைகள் என்ன தெரியுமா, சொத்துக்காக அப்படின்னு பெரிய லிஸ்ட்டு வாசிச்சார். என்னன்னா நீங்கள் என்ன லிஸ்ட்னாலும் வாசிங்க சார். நம்ம முன்னாள் டிஜிபி நடராஜன் அதுக்கு ஒரு பதிலும் சொல்லி தினமணியோ கட்டுரை எழுதியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருக்காரு சார், இது லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியரா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர், கொலை எதுக்காக நடந்தானே, ட்ரக்குக்காக நடந்தானே, ட்ரக் இல்லைன்னு நடந்தானே. ஓ வேணா ட்ரக்குக்காக நடந்தால் தமிழ்நாடு முழுக்க தனியாக ஒன்று எடுப்போம், எடுக்க வேண்டாம்னு அர்த்தம். மொத்தத்தில் காவல்துறையை கையில் வைத்திருக்கிறவர் யார்? மாண்புமிகு முதல்வர். அவருக்கு பாவம் எலெக்ஷன் முடிஞ்சவுடனே ரெஸ்ட் தேவைப்பட்டது கொடைக்கானல் போயிட்டார். அவர் பையனுக்கு ரெஸ்ட் தேவைப்பட்டது லண்டன் போயிட்டார். எதிர்கட்சி தலைவர் கவர்மெண்ட்டு இதை பார்த்து கேரளாவை பார்த்து போயிட்டார். சார் இவ்வளோ தான் சார் உங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி எனக்கு கவலை. எப்போ போய் ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறவங்களை வச்சு தமிழ்நாடு இருந்தால் தமிழ்நாடு ரெஸ்ட் ஆகுமா இல்லையா? அதான் பிரச்சனை. பெரும்பாலும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார், தமிழ்நாடு ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் சவுத்து ரொம்ப சவர் ஆகிட்டு இருக்கு. அதனால் தெற்கிலிருந்து அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை ஒன்றுமில்ல, தெற்கிலிருந்து ஒரு குரல், தெற்கிலிருந்து ஒரு குரல் செங்கோட்டையை எச்சரிக்கிறது. அப்படித்தான் எனக்கு தோணும்.